தமிழ்நாடு கரூரில் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரசார கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர்மிகு மனநிலையில் என் மனம் படுகின்ற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. கண்களும் மனதும் கலங்கி தவிக்கின்றேன். நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன. பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க அது என் இதயத்தை மேலும் அதன் இடத்திலிருந்தே நழுவ செய்கின்றது. என் சொந்தங்களே, நம் உயிரான உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்லோனா வேதனையோடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராகுவதற்கு இந்தியாவும் ஜப்பானும் தகுதியான நாடுகள் என்று பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே ஆதரவு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநாவின் 80வது பொதுசபை கூட்டம் நடந்து வருகின்றது. இந்நிலையில் கூட்டத்தில் பங்கேற்ற பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவும் ஜப்பானும் நிரந்தர உறுப்பினராவதற்கு தன் ஆதரவை தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய உலக நிலவரத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஐநாவில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். அது பயனுள்ள அமைப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஆணையகத்தின் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு திறன்கள் மற்றும் தலைமை பண்பிற்காக இந்தியாவும் ஜப்பானும் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினர்களாக சேர்க்கப்பட வேண்டும் என்றும், இது தவிர ஏனைய திறமையான முன்னணி நாடுகளும் கவுன்சிலில் இடம்பெற வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை மட்டும் நிறைவேற்றும் அமைப்பாக இல்லாமல் உறுதியான முடிவுகளை எடுப்பதில் கவனம் செலுத்தும் அமைப்பாகவும் இருக்க வேண்டும் என்றும் பூட்டான் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். கழனி கங்கையிலிருந்து அழுகிய நிலையில் ஆடைகள் எதுவுமற்ற நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கடுவலை போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சுமார் 4 நாட்களுக்கு முன்னர் குறித்த நபர் உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது. உயிரிழந்த நபர் அணிந்திருந்த கால்சட்டையின் கீழ்ப்பகுதி கட்டப்பட்டிருந்த நிலையில் அதற்குள் கற்கள் நிரப்பப்பட்டு இடுப்புடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு கற்களை பயன்படுத்தி உடலை ஆற்றுக்குள் மூழ்கடிக்க முயற்சித்திருக்கலாம் என்றும் கடுவலை போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளார்கள். எனவே சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று தங்காலையில் உள்ள கால்டன் இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்தார். 2 முன்னாள் ஜனாதிபதிகளும் நீண்ட நேரம் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்களான சாகல ரட்நாயக்க மற்றும் ரமேஷ் பத்திரன ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளை ரயில் நிலையத்தில் இடம்பெறவிருந்த துயர சம்பவம் ஒன்று 9 வயது சிறுமியின் செயலால் தவிர்க்கப்பட்டுள்ளது. ரயில் புறப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்போ இந்த விபத்து தடுத்து நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆர்கிமிடிஸ் சர்வதேச பாடசாலையில் 5ஆம் வகுப்பு படிக்கும் செனுகி ஹியாரா என்ற சிறுமி ரயில் நிலையத்தில் தனது தம்பியோடு விளையாடி கொண்டிருந்த போது ரயில் பெட்டியின் கீழ் தண்டவாளத்தில் தொங்கிய நிலையில் ஒரு நபரை கண்டுள்ளார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சிறுமி உடனடியாக ரயில் நிலைய அதிபரிடம் ஓடிச் சென்று அவருக்கு தகவல் கொடுத்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று 42 வயதுடைய நபரை மீட்டு சிறுமியின் செயல்களை பாராட்டியதாக ரயில் நிலைய அதிபரான நளின் வெரங்கா கூறினார். பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட குறித்த நபர் குடும்ப பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட உள்ளூர்வாசி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். அதிகாரிகளின் கூற்றுப்படி சிறுமி எச்சரிக்கை எழுப்பும் வரை அவர் ரயிலுக்கு அருகில் கிடப்பதை வேறு யாரும் கவனிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா.